நான் வந்து ஒரு லோன் வாங்க போகிறேன்னாங்க, நீங்கள் வாங்குற சம்பளத்துலேருந்துங்க ஒரு 20% மேலே லோனுக்குள்ளே போகக்கூடாது. திரும்பி கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா அவங்களோட லைஃப் வந்துங்க கொலாப்ஸ் ஆகிடுதுங்க. பாரத் का next gen crypto exchange. இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். மிஸ்டர் கோல்ட் sunflower oil. New rides, new adventures. VGP Universal Kingdom, the family amusement park. ECR Ejambakam. வீணா செலவு பண்ண காசை சேர்த்து வச்சிருந்தாலே இன்னைக்கு லட்சங்களும் கோடிகளும் நம்ம கையில் இருந்திருக்கும். 30-35 வயசுல உங்கள் சம்பளத்தை நம்பி மட்டும் ஒரு வீடை நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால், அதர் சோர்ஸ் இல்லாமல் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால், நீங்கள் 25 வருஷம் 30 வருஷம் அதுக்கு ஒரு இஎம்ஐ போடுறீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை ஃபுல்லாக நீங்கள் வட்டியாக கட்ட வேண்டிய சூழல் வருதுங்க. இன்னொன்றுங்க, நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரேக் ஆகி உங்களுக்கு ஜாபோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் கட்டின பணம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் கட்டின வட்டிங்க அந்த வீடும் போகிற அளவுக்கு ஒரு சூழல் வந்து இருக்குது. அந்த வாங்கின 5வது நாளைக்குள்ள சம்பளம் காணாமல் போயிடுச்சு. திரும்பி கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன கடன் வந்து ஒரு பெரிய கடன் ஆகிங்க அவங்களோட லைஃப் வந்துங்க கொலாப்ஸ் ஆகிடுதுங்க. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்குற சம்பளத்தில் வந்து 60% எல்லாம் ஆன்லைனுக்கெல்லாம் போகிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டுட்டு இருக்கோங்க. தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்குறது, எதை பார்த்தாலும் வாங்குறது, இது ஒரு அடிக்ஷன் மாதிரி கூட நிறைய பேர் வந்து மாறி இருக்காங்க. நீங்கள் 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டுங்க, நான் 90,000 ரூபாய்க்கு லோன் கட்டுறேன்னு சொன்னால் இது பிரச்சனை கைமீறி போயிடுச்சிங்க. அப்போ அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு நீங்கள் எங்கே போய் பணத்தை வந்து கொண்டு வருவீங்க? இப்போ இங்கே தான் நம்ம வந்து பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்னா இந்த வீணா செலவு பண்ணுற காசுகளை வந்து குறைக்க முடிவு பண்ணணுங்க. எல்லாருமே இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க, உடனடியாக கோடிகளில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. கையில் இருக்கிற 1 லட்சத்தையோ 2 லட்சத்தையோ எடுத்து எங்கேயாவது கொண்டு போய் அவங்க 36% தரன்றாங்க, இதை தரேன் அது சொல்லி ஒரு ஸ்கேமில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ உங்கள் கையில் 20,000 ரூபாய் இருக்குன்னா அந்த 20,000 முதலீடு பண்ணிங்க அதை எப்படி 21,000 ஆக்கணும், 2 லட்சம் ஆக்கணும், மெதுவாக தான் போக முடியுமே ஒழிய எடுத்த உடனே நம்ம வந்துங்க அடுத்த ஸ்டேஜ் ஜம்ப் ஆகணும்னு நினச்சோம்னு சொன்னால் இன்னும் இருக்கிற பணமும் போயிடும். பெரிய ஒரு கார்பரேட் உலகத்துக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கோங்க. அவங்க வந்துங்க நம்ம கிட்ட இருக்கிற பேக்கெட்டில் இருக்கிற பணம் அவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட எல்லா கருவியும் இன்னைக்கு வந்துருச்சுங்க. நம்ம கிட்ட என்ன பணம் இருக்கோ அதை அப்படியே வந்துங்க கத்தி காட்டாமல் உருவி கொண்டு போகிற மாதிரி செலவுகளையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. சேமிக்க ஃபஸ்ட்டு பார்க்குங்க, பின்னாடி அது எவ்வளோ கிடைக்கும்ன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. பிஹைண்ட் ஓட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஃபினான்ஷியல் அட்வைசர் சிம்பிள் ட்ரிக்ஸோட ஃபவுண்டர் தாமோதரன் சார் இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண. வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய ஃபினான்ஷியல் டிப்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே எந்த இடத்துல வந்து கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம் சார். ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து எப்படி போகணும்? ஏன்னா பட்ஜெட் தான் வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படை இல்லையா? எப்படி ஒரு பட்ஜெட் இருக்கணும்? அதாங்க, இப்போது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க. இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி நிறைய புக்ஸ் இருக்குங்க. 1,500 ரூபா 2,000 ரூபாய்க்கெல்லாம் புக்ஸ் இருக்குங்க. பட் ஆனால் எங்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்கு எந்த புக்கும் கை கொடுக்காதுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸோ இல்லை அதுக்கும் கீழே இருக்கிறவங்களோ இல்லை அதுக்கும் மேலே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க கையில் இருக்கிற பணத்துக்கு சரியான புரிதலோடு பட்ஜெட் போடுறாங்களான்னு பார்த்தா ரொம்ப குறைச்சலாகிடுச்சிங்க. இப்போங்க இந்த குறைச்சலானால்தான் அவங்களோட சேமிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நகர வாழ்க்கைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமலே செலவுகள் வந்து நடத்திடுறாங்க. நான் நிறைய இடத்துல சொல்கிறதுங்க, நம்ம வீணாக செலவு பண்ண காசை சேர்த்து வச்சுருந்தாலே இன்றைக்கி லட்சங்களும் கோடிகளும் நம்ம கையில் இருந்திருக்கோங்க. அப்போ இந்த பட்ஜெட்டில் நம்ம எங்கெல்லாம் வீணாக செலவு பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நகரங்கள் மட்டும் இல்லை, இப்போ கிராமத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இவங்கள பார்த்து அவங்களும் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் அவங்களை கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் சரியாகவே இப்போ வந்து புரிதலோடு ஓரளவுக்கு வந்து இவங்களை விட மேல் நோக்கி போகிற அளவுக்கு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. இங்கே முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா ஹோட்டல்ஸ், சும்மா மாலுக்கு போகிறதுங்க, அதாவதுங்க போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு மாலுக்கு போகிறதுங்க. மாலுக்கு போன உடனே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் மாலுக்கு போனீங்கன்னா சும்மா வந்து விண்டோ ஷாப்பிங்ஸ் தான் நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. இப்போ அப்படி இல்லைங்க, நேராக போய் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போய் எடுக்கிறதுங்க. இதில் வந்து அதிகமாக செலவு பண்ணுறாங்க. நிறைய இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து செலவு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாங்குகிற சம்பளத்தில் வந்து 60% எல்லாம் ஆன்லைனுக்கெல்லாம் போகிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க. தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்குறது, எதை பார்த்தாலும் வாங்குறது, இது ஒரு அடிக்ஷன் மாதிரி கூட நிறைய பேர் வந்து மாறி இருக்காங்க. அங்கே வந்து அது வந்து குறைச்சாகணும். இதெல்லாம் பட்ஜெட்டுக்குள்ளே வருது. இப்போ முதல் வந்து என்னென்னாங்க,
முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எது தேவைகளோ அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் செலவை பற்றி யோசிப்பாங்க. இப்போ இன்னும் நான் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா செலவுகள் தேவையெல்லாம் பின்னாடி போயிடுச்சிங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் முன்னாடி வந்துருச்சுங்க. இந்த முன்னாடி வர்றது எங்கே முக்கியமாக பார்த்திங்கன்னா இஎம்ஐங்க. அந்த இஎம்ஐ எங்கே வருதுங்க? தேவையில்லாமல் போயிட்டுங்க இருக்கிற ஃபோனை மாற்றுறதுங்க, இருக்கிற டிவியை மாற்றுறதுங்க. இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் சிலரெல்லாம் அடிக்ஷன்லாம் இருக்காங்க. இது மாற்றி என்ன பண்ணுறதுன்னா ஒரு இஎம்ஐ முடிஞ்ச உடனே அடுத்து இஎம்ஐக்கு போகிறதுங்க. இது அவங்களுக்கு வந்து அந்த சமயத்துக்கு அது வாங்கும்போது சந்தோஷமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த மாதம் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கார்டு வச்சுக்கிறாங்க. கார்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதில் ட்ராப் பண்ணி அதில் கட்டுறதுங்க, அதில் ட்ராப் பண்ணி இதில் கட்டுறதுன்ற மாதிரி நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரொட்டேஷனில் போகிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் நடக்கிறது இல்லைங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சிங்க, டோட்டலி அவங்க கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. இவங்க கொலாப்ஸ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆகிடுதுங்க. அப்போ என்னென்னாங்க இதுதான் ப்ராப்ளம்ங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வாங்குறதுலையும் இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அவசரப்பட்டு போய் ஒரு வீடு வாங்கிறதுங்க. யாராவது ஒருத்தர் வந்து சொந்தமாக ரிலேஷனில் வீடு வாங்கியிருக்காங்கல்ல, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா ஒரு குரூப்பாக போகிறதுங்க, ஒரு இடத்துல போய் டக்குன்னு வாங்கிடுறதுங்க. 30-35 வயசில் உங்கள் சம்பளத்தை நம்பி மட்டும் ஒரு வீடை நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால், அதர் சோர்ஸ் இல்லாமல் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால், நீங்கள் 25 வருஷம் 30 வருஷம் அதுக்கு ஒரு இஎம்ஐ போடுறீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை ஃபுல்லாக நீங்கள் வட்டியாக கட்ட வேண்டிய சூழல் வருதுங்க. இன்னொன்றுங்க, நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரேக் ஆகி உங்களுக்கு ஜாபோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் கட்டின பணம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் கட்டின வட்டிங்க அந்த வீடும் போகிற அளவுக்கு ஒரு சூழல் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு சென்சஸ் என்ன சொல்கிறதுன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி அவசரப்பட்டு வீடு வாங்கினவங்களோட இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60% ஆக்ஷனில் இருக்குங்க. இப்போ இந்த 60% ஆக்ஷனில் இருக்கிறது முக்கியம் கிடையாதுங்க. இந்த 60%க்கும் அவங்க வந்து அந்த பணம் கட்டியிருப்பாங்க. பணம் கட்டினது போச்சிங்களா, வீடு போச்சிங்களா, அப்போது வந்துங்க நம்ம முதல்ல யோசிக்கணுங்க, இப்போ நமக்கு வீடு தேவையா, இப்போ நமக்கு ஒரு வீடு தேவையா, ரைட் தேவைன்னா நமக்கு சோர்ஸ் வந்து இன்கம் சோர்ஸ் எப்படி இருக்குது, இதை வந்து நம்ம அடிப்படையில் வச்சு பண்ணணுங்க. அப்போது நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் கடனே கட்ட போகிறோம்னா நீங்கள் சாதாரண ஒரு சின்ன பொருள் இஎம்ஐயாக இருந்தாலும் சரி, ஒரு டிவி வாங்கினாலும் சரி, ஃபோன் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரிங்க, நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடனையே கட்டிகிட்டு இருக்க போகிறேன், அதுக்கு உண்டான வட்டியே நான் கட்டிகிட்டு இருக்க போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் பட்ஜெட் வந்து உங்கள் கைக்குள்ளே இருக்காதுங்க. அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வந்து மேனேஜ் பண்ண தெரிலன்னு அர்த்தங்க. இப்போ நான் அடிக்கடி சொல்கிறதுங்க, நிறைய பேர் இப்போ நாங்கள் நிறைய ஃபினான்ஸ் இதில் இருக்கிறதுனால பார்க்குறோங்க, எல்லாருக்குமே சொல்கிறதுன்னா உங்களோட பிரச்சனையை வந்து கைக்குள்ளே அடங்குற மாதிரி வச்சுக்கிங்க, கைமீறி போகிற மாதிரி வச்சுக்காதீங்கன்னு பார்த்தா, ஆனால் மிடில் கிளாஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா லெவலும் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு கைமீறி போகிற அளவுக்கு தான் பிரச்சனையை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாங்கின 5வது நாளைக்குள்ளே சம்பளம் காணாமல் போயிடுச்சிங்க. திரும்பி கடன் வாங்குறேன், கடன் வாங்கி ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன கடன் வந்து ஒரு பெரிய கடன் ஆகிங்க அவங்களோட லைஃப் வந்துங்க கொலாப்ஸ் ஆகிடுதுங்க. அப்போது உங்களோட பிரச்சனை எப்படி இருக்கணும்னாங்க, நான் வந்து ஒரு லோன் வாங்க போகிறேன்னாங்க, நீங்கள் வாங்குகிற சம்பளத்துலேருந்துங்க ஒரு 20% மேலே லோனுக்குள்ளே போகக்கூடாது. இதுதான் உங்கள் பிரச்சனை கைக்குள்ளே இருக்கிற மாதிரிங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கிட்டுங்க நான் 90,000 ரூபாய்க்கு லோன் கட்டுறேன்னு சொன்னால் இது பிரச்சனை கைமீறி போயிடுச்சிங்க. அப்போ அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு நீங்கள் எங்கே போய் பணத்தை வந்து கொண்டு வருவீங்க? இப்போ இங்கே தான் நம்ம வந்து பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்னா இந்த வீணாக செலவு பண்ணுற காசுகளை வந்து குறைக்க உதவி பண்ணணுங்க. நம்ம வந்து இங்கே ஆடம்பரமாக வாழறது முக்கியமாக இல்லை வந்து நம்ம அத்தியாவசியமாக நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்மளும் சந்தோஷமாக பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கிறது முக்கியமானு பார்த்தா இந்த ஆடம்பரங்களை வந்து ஃபஸ்ட்டு மாற்றணும். இன்னும் வருங்காலத்தில் இன்னும் நிறையா வருங்க. இந்த மாதிரி ஆடம்பர செலவுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா வரும். நான் அடிக்கடி சொல்கிறது, இப்போ வந்து நம்ம பெரிய ஒரு கார்ப்பரேட் உலகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கோங்க. அவங்க வந்துங்க நம்மக்கிட்ட இருக்கிற பேக்கெட்டில் இருக்கிற பணம் அவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட எல்லா கருவியும் இன்றைக்கி வந்துருச்சுங்க. நம்மக்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதை அப்படியே வந்துங்க கத்தி காட்டாமல் உருவி கொண்டு போகிற மாதிரி செலவுகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம எந்த இடத்துலையும் அடிமையாகாமல் நம்ம வந்துங்க ஒரு 5 சினிமாவுக்கு போகிறோமா அதை 2 சினிமா ஆகணுங்க, இல்லை மாலுக்கு போகிறோமா அங்கே போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வாங்க, இந்த மாதிரி செலவுகளை நீங்கள் குறைச்சாலே தானாகவே அந்த பட்ஜெட் வந்து சரியான பட்ஜெட்டாக மாறி போயிடுங்க. எந்த அளவுக்கு நம்மளோட இஎம்ஐ வந்து குறைச்சிக்கலாம்? இப்போ இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னா அது என்ன லெவல்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, முன்னாடி எல்லாங்க இப்போ நான் அதை ஒரு என்னோடய ஏஜிலெல்லாம் நான் சொல்கிறேன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க. பட் ஆனால் ரியல் இது தாங்க. என்னென்னாங்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்கோங்க, தேவையான பொருட்கள் என்னென்ன அதை வந்து எழுதி கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து நாங்கள் ஒரு கடையில் கொடுத்தோம்னா அந்த தேவையான பொருட்கள் மட்டும்தான் அதில் இருக்கோங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்காதுங்க. என்ன வீட்டுக்கு தேவையோ அந்த பொருட்கள் மட்டும் இருக்கோங்க, வீடு வந்து தேவையான பொருட்கள் வந்து சேருங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது அவங்க அந்த லிஸ்ட்டோடு போகிறது கிடையாதுங்க.
என்ன தேவைன்றதை எழுதிக்கிட்டே போகிறது கிடையாதுங்க. அங்கே போய் தான் முடிவு பண்ணுறாங்க. அங்கே போய் முடிவு பண்ணும்போது என்னென்னா அந்த இடத்துல தேவையான பொருட்கள் 10 வருதுங்க, தேவையில்லாத பொருட்கள் 10 வருதுங்க. ஒட்டு மொத்தமாக கூட்டி கழிச்சு அதை கொண்டு நீ உபயோகப்படுத்துகிறாங்களான்னு பார்த்தா நிச்சயமாக உபயோகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைங்க. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 சோப்பு வாங்குறாங்க, 4 பேர் தனித்தனியாக இருக்குங்க. செலவினங்களை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம்னா, நம்ம சூப்பர் மார்க்கெட் போகும்போதுங்க, குழந்தைகளை கூப்பிட்டு போகும்போது அவங்க கையிலையும் ஒரு கூடை கொடுக்குற அளவுக்கு இது ஒரு பேஷன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையிலையும் ஒரு கூடையை கொடுத்துங்க, அவங்களையும் நம்ம பழக்கப்படுத்துகிறோங்க. அவங்க எடுத்து போட்டுக்கிறாங்க. அது ஒரு ஸ்டைலாக இவங்க நினச்சிக்கிறாங்க, என் குழந்தைக்கு பாருங்கள் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல அது ஒரு பெருமையாக இருக்குது. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு உண்டியலை வாங்கி கொடுத்து அதில் காசு போட்டு சேமிக்கிறது எப்படின்றத கற்றுக் கொடுக்கறதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போய் நீ செலவு பண்ணுறது எப்படின்றதை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இது அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுற செலவுகள் அந்த தவறை தன்னோட குழந்தைக்கும் இவங்க கடத்தி கொண்டு போகிறாங்கன்றது தான் முக்கியமாக இருக்குங்க. இது நாளடைவில் இது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிறோம். என்ன உருவாக்கணும்னா நான் சொன்னது தாங்க, வர்ற காசை ஃபுல்லாக இவங்க செலவு பண்ணி ஜீரோலேயே இருக்காங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம உழைக்கிறோம்னா நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று அடுத்த நம்மளை நம்பி வந்த குழந்தைங்களுக்கு நம்ம சேமித்து வைக்கும்போது தான் அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நம்ம வரதுக்கு ஃபுல்லாக நம்மளே செலவு பண்ணுற சூழலை நம்ம உருவாக்கிக்க கூடாதுங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை அப்படியே செலவு பண்ணிட்டு அதே மாதிரி ஜீரோலேருந்து தொடங்குற மாதிரி தான் நிறைய பேரோட சூழல் இன்றைக்கி இருக்குது. அவங்க எல்லாருக்குமே புரியுது சார், இந்த சுச்சுவேஷனாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு. மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க, இம்மீடியட்டாக அவங்க என்ன பண்ணணும்? இல்லை, அதுதாங்க மாறுறதுன்றது அவங்களோட எண்ணங்கள் தாங்க. இன்றைக்கி நான் ஜாலியாக இருக்கேன், 60 வயசில் போய் என்னத்தை நான் ஜாலியாக இருக்கிறதுன்னு கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி 60 வயசில் முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்கள போய் நீ கேட்டுப்பார். இன்றைக்கி ஒரு மெடிசன் வாங்க முடியல அவங்களால. ஆனால் அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? இன்றைக்கி சொல்கிறாங்க நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னு தெரியும். நம்ம இங்கே பிகைன் நோட்ஸ்லேயே நிறைய பேர் நம்ம ஸ்ட்ரீட்லலாம் இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அவங்கெல்லாம் சொல்லும்போது நான் அன்றைக்கி சேர்த்து வைக்காமல் நான் செலவு பண்ணிட்டேன், இன்றைக்கி பசங்கக்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் நான் கையேந்திக்கிட்டு இருக்கேங்க. இல்லாதப்போ தான் நம்மளோட எல்லா நினைவுகளும் வரும். ஐயோ அன்றைக்கே நம்ம வாங்கியிருக்கலாம். இன்றைக்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்றைக்கெல்லாம் இங்கே கிரவுண்டு 2000 ரூபாங்க, இன்றைக்கி பாருங்கள் 2 கோடி ஆயிடுச்சிங்க சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த 2000 ரூபாய் பேக்கெட்டில் இருக்கும்போது கூட வாங்காதவங்கள நான் பார்த்துருக்கேங்க. இங்கே எல்லாருமே இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் என்ன நினச்சிக்கிட்டு மிடில் கிளாஸ்னு தப்பாக எடுத்துக்கூடாதுங்க. ஜென்ரலாகவே உடனடியாக கோடிகளில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. உடனடியாக கோடிகளில் சம்பாதிக்கணும்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கேமில் போய் சிக்கிக்கிறாங்க. கையில் இருக்கிற 1 லட்சத்தையோ 2 லட்சத்தையோ எடுத்து எங்கேயாவது கொண்டு போய் அவங்க 36% தரேன்றாங்க, இது தரேன் அது சொல்லி ஒரு ஸ்கேமில் போய் மாட்டிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், மெதுவாக தான் மேலே போக முடியுங்க, மெதுவாக தான் சேமிப்பு எடுக்க முடியுங்க. எல்லாருமே வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது 50 ரூபா கஷ்டப்பட்டவங்க தாங்க. அந்த 50 தான் மெதுவாக 500 ஆகினாங்க, அந்த 500 5000 ஆகினாங்க, 5000 5 லட்சம் ஆகினாங்க. இப்போ உங்கள் கையில் 20000 ரூபாய் இருக்குன்னா அந்த 20000 முதலீடு பண்ணிங்க, அதை எப்படி 21000 ஆக்கணும், 2 லட்சம் ஆகணும், மெதுவாக தான் போக முடியுமே ஒழிய எடுத்த உடனே நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு ஜம்ப் ஆகணும்னு நினச்சோம் சொன்னால் இன்னும் இருக்கிற பணமும் போயிடும்ங்க. சார், நம்ம பார்க்குறோம் மெட்ரோ சிட்டியில் நீங்கள் சொன்ன மாதிரி செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறை நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சு இந்தந்த செலவுகள்லாம் தாராளமாக கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஃபோன் வாங்கினா அதே மாடல் மாற்றுறதுக்கு நிறைய பேர் ரெடி ஆகிடுறாங்க. ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு நான் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க. மாதிரி டிவிங்க, நான் 75 இன்ச்சு டிவி இந்த மாதிரி டிவிக்கு நான் செலவு பண்ணுறேங்க. அப்புறம் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா வீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆடம்பர பொருட்கள் நிறைய அதிகமாகிடுச்சிங்க. பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லாத ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறதுங்க. இதெல்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னா நம்ம யாராவது சொந்தக்காரர்கள் இதில் நம்ம ரொம்ப பெருமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட நினைப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், சொந்தக்காரர் என்றைக்கோ ஒருத்தர் ஒரு நாள் போகிறதுக்காக நம்மளோட பெருமையை காட்டுறதுக்கு இங்கே முக்கியம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் வாங்குறது தப்பு கிடையாதுங்க, நீங்கள் எல்லாமே வாங்கலாம். ஆனால் வாங்கிறது உங்களோட சொந்த காசில் வாங்குறீங்களான்னு பார்த்தா இல்லைங்க, எல்லாமே இஎம்ஐக்குள்ளே இருக்குங்க. இப்போ இஎம்ஐக்குள்ளே நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அது உங்கள் பொருள் கிடையாதுங்க. அப்போது அந்த இஎம்ஐக்குள்ளே நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் வட்டி கட்டிக்கிட்டே இருந்தால், நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை சொல்கிறதுங்க, இன்றைக்கி இந்த மாதம் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை இந்த மாதமே நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க, 1 லட்சம் வாங்கி இந்த 1 லட்சத்தை இந்த மாதமே நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. 10 வருஷம் ஆனாலும் சரிங்க, நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை எல்லாம் மாதம் மாதம் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் சரிங்க, நீங்கள் ஜீரோலேருந்து தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தங்க. அப்போ நீங்கள் 10 வருஷம் ஆனாலும் ஜீரோலேருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்களா,
இந்த 10 வருஷத்துக்குள்ள இப்போ கிடைக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் இன்னொரு படி மேலே ஆக போகிறேன்னான்றதை அவங்க தான் முடிவு பண்ணணுங்க. இப்போ இந்த தேவையில்லாத பொருட்கள்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுங்க. அப்போ அந்த மாறுபடும்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்க தான் முடிவு பண்ணணுங்க. வாரன் பஃபட் தான் சொல்லுவாருங்க, ஒரு கோட் சொல்லுவார் இல்லைங்களா, நீங்கள் வந்து தேவையில்லாத பொருட்களையெல்லாம் நீங்கள் வாங்கி கூச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் தேவையான பொருட்கள்லாம் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்ட்டுங்க. கண்டிப்பாக அது இப்போ நடந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குங்க. அடிக்கடி போய் கார் மாற்றுறதுங்க, வண்டி மாற்றுறதுங்க, இதெல்லாம் இருக்குங்க. பட் இதெல்லாம் தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா கண்டிப்பாக வந்துங்க அந்த தேவைகள் எல்லாம் அவங்க குறைச்சிக்கிட்டு அதை வந்துங்க சேவிங்ஸாக கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அதுதான் முக்கியங்க. சரி, இப்போ பட்ஜெட் பார்க்கும்போது ஒரு ரூல் ஒன்று சொல்கிறாங்க, 50-30-20 இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. எல்லாருனாலையும் இனிஷியலாக இந்த மாதிரி 50-30-20 பிரிக்க முடியல. அப்படி இருக்கவங்க என்ன ரூலை ஃபாலோ பண்ணலாம்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த புள்ளி விவரங்கள் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து கை கொடுக்காதுங்க. இதெல்லாம் இந்த ரூல்லாம் ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. பட் இதெல்லாம் வந்துங்க ஒரு மிடில் கிளாஸில் இப்படியெல்லாம் கணக்கு போட்டு பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா 2% 3% இருப்பாங்க. ஒட்டு மொத்தமாக நம்ம வந்துங்க எல்லாருக்கும் சொல்கிற செய்து என்னவாக இருக்கும்னாங்க, அடிப்படையில் வந்து எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதையெல்லாம் நம்ம குறைக்கிறதுக்கு வந்து பழகணுங்க. சேமிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஏன்னாங்க இன்றைக்கி வளர்ந்துருக்கிற அத்தனை பணக்காரர்களும் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற பிரமிப்பாக பார்க்குறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சேமிப்பு மூலிமா வந்தவங்க தாங்க. நான் பார்த்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி பெரிய அளவில் இருக்காங்க. இந்த இடத்துல என்னென்னாங்க, இன்றைக்கி வந்து நம்ம நிறைய பேர் வந்து சில கணக்குகள்லாம் போடுறாங்க. சிலர்லாம் சொல்கிறாங்க, இப்போ வந்து நீங்கள் மாதம் 10,000 ரூபாய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷத்தில் 1 கோடி கிடைக்குங்க, இல்லை வந்து 20 கோடிக்கு ஏதோ ஒரு கணக்கெல்லாம் சொல்கிறாங்க, புள்ளி விவரங்கள் போடுதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எங்கள் 10 வருஷம் கழிச்சு இந்த 1 கோடிக்கு என்னங்க வேல்யூ இருக்கும், எப்படிங்க இந்த 1 கோடிக்கு என்னங்க வேல்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்கேள்விகள் வந்து கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 10 வருஷம் கழிச்சு 1 கோடிக்கு வேல்யூ இருக்குமான்றது இங்கே முக்கியம் கிடையாதுங்க. அந்த 1 கோடி வேல்யூ கண்டிப்பாக குறைய தான் செய்யுங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஆனால் நீ சேமிப்பை முதல் உருவாக்கு. நீ 10 வருஷம் கழிச்சு என்ன கிடைக்க போகுதுன்றதை நீ முடிவு பண்ணாத, முதல் சேமிக்கிறதுக்குள்ளே வரணுங்க. ஏன்னாங்க 10 வருஷம் கழிச்சு என்ன கிடைக்க போகுதுன்னு என்னோட அப்பாவோ என்னோட அம்மாவோ இல்லை உங்களோட அப்பாவோ அம்மாவோ கிடச்சிருந்தா இவ்வளோ பெரிய சொத்து உங்களுக்கு கிடச்சிருக்காதுங்க. கண்டிப்பாக இல்லையா? இன்றைக்கி வீடு வாங்கி இருக்கிறவங்கலாம் இன்றைக்கி அந்த கணக்கு போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி கோடிக்கணக்கில் சொத்துக்கள் கிடச்சிருக்க வாய்ப்பு கிடையாதுங்க. அப்போ அவங்க அந்த சேமிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ சேமிக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே ஒழிய யாராவது ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து மாதம் 2000 சேர்த்துருங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு 10 வருஷத்தில் ஒரு பெரிய அளவு வரும்னு சொன்னால் அங்கே குறுக்கால எதுவும் பேசாமல் சேமிப்புக்கு உண்டான விஷயத்தையும் நமக்கு அவங்க உந்துதல் கொடுக்குறாங்க பாருங்கள். அதை தான் அதை எடுக்கணுமே ஒழிய கண்டிப்பாக 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது 30 கோடியாக இருந்தாலும் 50 கோடியாக இருந்தாலும் அதோட வேல்யூ குறைய தான் செய்யும். இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது அது குறைய தானே செய்யும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த கணக்குகள் எல்லாம் போயிட்டு இருந்தோங்க. இது எங்கே வருதுன்னு சொன்னாங்க, நான் பார்த்த வரைக்கும் இப்போ ஒரு 20 வயசு 25 வயசில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃபினான்ஷியல் மீட்டிங்ஸ் அதெல்லாம் போகிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த சேமிக்கணுமென்ற ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த சேமிப்புக்கு உண்டான வழியெல்லாம் கேட்குறாங்க. அந்த 20லேருந்து 25 26 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய சேமிக்கணும், எப்படிங்க இதில் நிறைய ஐடியாஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதே ஒரு 35 வயசு 40 வயசில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கணக்கு போடுறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. என்னங்க இப்போ மாதம் 10,000 போட்டு 10 வருஷம் கழிச்சு 1 கோடி கிடச்சி இருந்தாங்க, 1 கோடி வந்து நான் அன்றைக்கி கோட்டீஸ்வரனா என்ன ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் விட்டுருங்க. முதல் இப்போ மாதம் 10,000 2000 1000 சேமிக்க ஃபஸ்ட்டு பழகுங்க. பின்னாடி அது எவ்வளோ கிடைக்கும்ன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. அன்றைக்கும் அது ஏதோ கழிஞ்சு ஒரு பணம் இருந்தாலும் அது கையில் பணம் இருக்கா இல்லையா, அப்போ இன்றைக்கி நம்ம சேமிக்கிறதுக்கு கண்டிப்பாக பழகணுங்க. இனோசெக்ஸ் பாரத் का next gen crypto exchange. இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். மிஸ்டர் கோல்ட் sunflower oil. New rides, new adventures. VGP Universal Kingdom, the family amusement park. ECR Jambakam.